பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரானை பற்றி மட்டும் ஒரு டீப்பான ஒரு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அமெரிக்கா எடுத்த இந்த கவுண்டர் மூவ், ஈரானுக்குள்ளே எந்த கப்பலும் போகக்கூடாது, வெளியிலும் வரக்கூடாதுன்னு போடப்பட்ட இந்த தடை, நேவல் பிளாக்கேடு, இது அவங்க ஃபிசிக்கலாக கப்பல்களை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஏப்ரல் 13 அமெரிக்கா நேரப்படி காலையில் 10 மணிலேருந்து. இந்த இடத்துல எந்த நாட்டு கப்பலும் ஈரானுக்குள்ளே போகக்கூடாது, துறைமுகத்து எந்த நாட்டு கப்பலும் ஈரான் துறைமுகத்தை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்ற போது ஒரு கணிசமான அளவுக்கான சீன கப்பல்கள் ஏற்கனவே அங்கே மாட்டிக்கிட்டாங்க அந்த சைடு. இப்போ அவங்க என்ன கன்சைன்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸாக அது கச்சா எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய க்ரூட் ஆயில் தான். இப்போ இந்த இடத்துல சென்காம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கமாண்ட் அமெரிக்காவோடது, இந்த பாதையில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸில் கடந்து போகக்கூடிய கப்பல்களுக்கு எந்த தடையும் கிடையாது, ஈரானுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் தடை அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து போகிறதுக்கு நீ எங்கிட்ட கேட்டு தான் போகணும், எனக்கு கப்பம் கட்டிட்டு தான் போகணும் அப்படின்றது ஈரானுடைய ஸ்டாண்டு. ஸோ இந்த இடத்துல ஏன் இந்த மூவை பண்ணாங்க அப்படின்றது நம்ம ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அமெரிக்காவுடைய அந்த பிரிட்ஜ் டு பிரிட்ஜ் சேனல் 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப் ஆஃப் ஒமான்லேருந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வரைக்கும் அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த சேனல் 16 ரூட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான நம்பர்ஸை பார்க்கணும். ஈரானுக்கு ஒரு நாள் இழப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட $250 மில்லியன். இந்திய மதிப்புப்படி எடுத்தீங்க அப்படின்னா 2500 கோடி கிட்டத்தட்ட வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது 250 மில்லியன் அப்படின்றது வெறும் ஏற்றுமதி மட்டும். அதே மாதிரி ஒரு $160 மில்லியன் அளவுக்கான இறக்குமதியுமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும் ஈரானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அமெரிக்காவை மீறி எந்த நாடும் அவங்க கப்பல்களை ரிஸ்க் எடுத்து உள்ளே அனுப்ப மாட்டாங்க. ஈரானை விட வலிமையான வகை கப்பல்கள் அமெரிக்காட்ட நிச்சயமாக இருக்குது, வேர்ல்டோட நம்பர் 1 நேவி. ஸோ கிட்டத்தட்ட இந்திய மதிப்புப்படி 4300 கோடி அளவுக்கான இழப்பு அப்படின்றது இவங்களுக்கு ஏற்படும் ஒரு நாளைக்கு. ஒரு 430 பில்லியன் அளவுக்கான இதுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட $13 பில்லியன் இந்திய மதிப்புப்படி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 1,20,000 கோடி மதிப்புள்ள நஷ்டம் அப்படின்றது ஈரானுக்கு ஏற்படும். இப்போது ஈரானுடைய மொத்த வர்த்தகத்தில் 90% அப்படின்றது இந்த பெர்ஷியன் கல்ஃப் மூலிமா தான் போயிட்டுருக்கு. இதில் 80% அப்படின்றது ஆயில் அண்ட் கேஸு. ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 24% அவங்களுடைய ஜிடிபியில். கார் தீவுகள் மட்டுமே இவங்களுக்கு $53 பில்லியன் இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். டைம்ஸோட எஸ்டிமேட் எடுத்து பார்த்தீங்கன்னா $78 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு கார் தீவுகள் மட்டுமே கொடுத்துட்ருக்காங்கன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக க்ரூட் ஆயில் ஒரு 15 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு இவங்க ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $140 மில்லியன் அளவுக்கான பணத்தை இவங்க சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க வார் டைம் ப்ரைஸிங் $87 பெர் பேரல் அப்படின்ற ரேட்டில் தான் இப்போ இந்தியாவே வாங்குச்சு. மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக தான் வாங்குச்சு. ஏன்னா இதில் பேங்கிங் சாங்ஷன்ஸ் இருக்குது, ஈரான்ட்டு வாங்கக்கூடாதுன்ற இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு சில முக்கியமான பண்டை மாற்ற முறையில் தான் எல்லா நாடுகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கார் தீவுகள்லேருந்து வரக்கூடிய இதை நம்ம பிளாக்கேட் பண்ணும்போது அவங்களுடைய கிட்டத்தட்ட 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அப்படின்றது பிளாக் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு $20 பில்லியன் அளவுக்கான பெட்ரோ கெமிக்கல் ஏற்றுமதியும் ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இமாம் கொமேனி, ஷஹீத் ராஜா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அசைலுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 முக்கியமான பிளான்ட்டுமே இந்த பிளாக்கேடு ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரஃபாக ஒரு $50 மில்லியன் அளவுக்கான ஒரு 500 கோடி மதிப்புகளுக்கான வர்த்தகத்தை இவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டு காலியாயிரும். அடுத்தது நான் ஆயில் எக்ஸ்போர்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு $2 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இதில் அதிகமாக மினரல்ஸு, மெட்டல்ஸ் போன்றது தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 90% இதே பேசேஜை நோக்கி தான் கல்ஃப் ஆஃப் இது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து தான் போயாகணும். ஸோ அதுவுமே ஈரானுக்கு பிளாக் ஆகும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஈரானுடைய துறைமுகங்களான
பந்தார் அப்பாஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இமாம் கொமேனி மற்றும் பந்தார் அப்பாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் பார்த்தீங்கன்னா புஷேர் போர்ட்டில் கூட எல்லாமே 90% இந்த பாஸை வச்சு தான் போயிட்டுருக்காங்க. இப்போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன ஈரானுக்கு? சாலை மார்க்கமாக இவங்க எங்கேயாவது போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஜாஸ்க்குன்னு சொன்ன ஒரு பைபாஸ் இவங்க வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த பைபாஸில் அதிகபட்சமாக 1 மில்லியன் பேரல் அளவுக்கான இதுதான் போக முடியும். இதுதான் அதோட டிசைனே. அதே மாதிரி 10லேருந்து 20 ஸ்டோரேஜ் டேங்க் தான் இருக்குது. அப்போ 70,000 பேரல் பெர் டேவாக தான் இவங்க வந்து பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட 17 லட்சம் பேரல்லேருந்து 70,000 பேரல் பெர் டே அப்படின்ற அளவுக்கு குறைஞ்ச போயிடும். சபஹார் பார்த்தீங்க அப்படின்னா 8.5 மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க. காஸ்பியன் கடல் பகுதியில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 11 மில்லியன் வருது. 220 மில்லியன் எங்கே இருக்குது, 11 மில்லியன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. ஸோ ஈரானுக்கு கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஈரானோடைய இம்போர்ட் குறைஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய சைனாலேருந்து வரக்கூடிய கன்சியூமர் குட்ஸ், அப்புறம் அவங்களுடைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான ரா மெட்டீரியல், இது எல்லாமே மிகப்பெரிய லெவலில் தாக்கம் ஏற்படும். குறிப்பாக உணவு. ஏன்னா உணவு பொறுத்த வரைக்கும் 105% ஆல்ரெடி ஃபுட் இன்ஃப்ளேஷன் அங்கே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அங்கே அரிசி எவ்வளோ ரேட்டில் விற்றுக்கிட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட 7 மடங்கு ரேட்டில் அதிகமாக விற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் கடுமையான ஒரு பாதிப்பை இது மக்கள் மேலே நேரடியாக ஏற்படுத்தும். எதை வேணால் ஒரு அரசாங்கம் தாங்க முடியும், ஆனால் மக்கள் மேலே நேரடியாக அந்த தாக்கம் வரும்போது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஒரு 50லேருந்து 55 மில்லியன் பேரல் அளவுக்கான ஸ்டோரேஜ் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதில் ரஃபாக பார்த்தீங்கன்னா 60% ஏற்கனவே ஃபில் ஆயிருச்சு. அப்போ ஸ்பேர் கெப்பாசிட்டி அப்படின்றது 20 மில்லியன் பேரல் தான். இப்போ இந்த 20 மில்லியன் பேரலில் இப்போ இவங்களுடைய கரண்ட் ஏற்றுமதி அப்படின்றது 20 மில்லியன் பேரல் அப்படின்றது 2 கோடி பேரல் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட்டாக இவங்க உற்பத்தியோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சத்துலேருந்து 17 லட்சம். ஸோ இதை வந்து இவங்க அடுத்து ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 12லேருந்து 13 நாட்களுக்கு தான் இவங்க ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே அவங்களோட எண்ணெய் கிணறுகளையும் ஷட் ஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி மெச்சூரான ஆயில் வெல் ஷட் டவுன் பண்ணும்போது அந்த பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி போய் ரஷ் ஆகி உள்ளே போகும். இது வாட்டர் கோனிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த கல்லுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய போர் அதுலேருந்து அந்த கச்சா எண்ணெய்ன்ற வருது. அதில் போய் இந்த ட்ராப்லெட்ஸ்லாம் போய் இந்த போய் ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா இந்த ஆயிலை வந்து ரிகவர் பண்ணுறது அப்படின்றது பெரிய கஷ்டமாயிடும். ஏற்கனவே 8% அவங்களுக்கு ஆனுவலாக அந்த எண்ணெய் கிணறுகளுடைய உற்பத்தி அப்படின்றது கம்மியாயிட்டே வருது. ஸோ 4 ஷட் இன் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லட்சம்லேருந்து 5 லட்சம் பேரல் ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட்டாக ஆஃப்லைனுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா மீண்டும் இந்த தண்ணீரெல்லாம் எடுத்து பண்ணுறது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி ஈரானுடைய ரியால் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 15 லட்சம் ரியால் இருந்ததுன்னா நீங்கள் $1 வாங்கலாம். ஸோ $1 அப்படின்றது இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் கூட வாங்க முடியாது ஈரானில் $1 வச்சு. ஸோ நீங்கள் 15 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனால் தான் பணத்தை அங்கே வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து பேங்க்கில் அதிகபட்சமாக $30 தான் நீங்கள் எடுக்க முடியுன்ற லிமிட்டுமே வச்சுருக்கிறாங்க. ஓவராலாக இன்ஃப்ளேஷன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50% இருக்குது. இப்போ இந்தியாவில் எடுத்திங்கன்னா 5% இன்ஃப்ளேஷனே பணவீக்கத்தையே வந்து நம்மளால் நேரடியாக ஃபீல் பண்ண முடியுது. எல்லா பொருட்களுடைய விலையுமே ஏறி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்தியாவோட 50 மடங்கு அதிகமான இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளியர் கட்டாக இதை வந்து ரொம்ப இது பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து இப்போது பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 10 லட்ச ரூபா அப்படின்றது நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் இது என்ன கணக்கில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா பில்லு இது வந்து இதே மாதிரியான சூழ்நிலை இந்தோனேஷியாவில் வந்ததை பார்த்தோம். ஸோ இந்த நேவல் பிளாக்கேடை அவங்க போட்டாங்க அப்படின்னா 4000 கோடி ஒரு நாளைக்கு ஈரான் இழக்க வேண்டியது இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய டேமேஜ் அப்படின்றது அதிகம். அவங்களுடைய ரியால் கம்ப்ளீட்டாகவே கொலாப்ஸ் ஆகிடும். அந்த பணத்தை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் 15 லட்ச ரூபா பணத்தை வைக்கணும்னா ஒரு பெரிய காரில் டிக்கியில் தான் போட்டு எடுத்துகிட்டு போக முடியும். போயிட்டு நீங்கள் 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ஹையர் டினாமினேஷனை பிரிண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது வந்துடும். ஸோ அதே மாதிரி ஸ்டோரேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக இவங்களுக்கு வந்து ஒரு 13 நாட்கள் தான் இருக்குது. ஸோ ஈரானை இந்த 13 நாள் அமெரிக்கா வச்சு நெருக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஈரானுக்கு வேற வழி இல்லை, இந்த வழியாக தான் வந்தாகணும். இதில் ஈரானை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ளான அந்த பார்டர்
இந்த இடத்துல ஒருவேளை இவங்க கிட்ட காசை வாங்கிட்டு பாகிஸ்தான் அந்த ரோடை ஓப்பன் பண்ணி விட்டு, அதுவுமே வந்து ப்ராப்பரான ஹைவே கிடையாது ரெண்டு நாட்டுக்கும், ஓரளவுக்கு சுமாரான ஒரு ரோடு தான். ஸோ அந்த ரோட்டு வழியாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கவடார் துறைமுகத்தின் மூலிமா அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா அதையும் அமெரிக்கா விடாது. ஸோ ஒரு லாக் பண்ண பதிலுக்கு லாக் பண்ண இப்போ ஈரானை முதல் முறையாக ஆயுதங்களை தாண்டி நெருக்கக்கூடிய வேலைகளை இவங்க எடுத்திருக்காங்க. இதே நேரத்தில் அமெரிக்கா யூகேவுடைய போர்க்கப்பலும் இங்கே நோக்கி வரதா ஒரு செய்திகள் வருது. ஸோ மைனா கிளியரிங் ஆப்ரேஷனை இவங்க பண்ணி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணி வெற்றியை கொண்டாடணும், வெற்றியை கிளைம் பண்ணணும் அப்படின்றது ட்ரம்ப்போட மூவ். இந்த மைன்ஸை இன்னும் அதிகமாக கொண்டு வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டை ஓப்பன் பண்ண விடாமல் போகணும். அதே மாதிரி தங்களுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் வரணும்னு பார்க்கணுன்றது இந்த இடத்துல ஈரானோடது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ட்ரம்ப்போடைய ஒரு வகையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் மூவ் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடக்குதுன்றதை இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.